ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் நிறைய கரப்பாம்பூச்சி, குட்டி குட்டி எறும்பு தொல்லையாக இருக்குதா? நீங்கள் கவலையே படாதீங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் வினிகர் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கலாம். அந்த ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதே நம்ம கரப்பாம்பூச்சி, குட்டி குட்டி எறும்புலாம் எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. சூப்பராக அந்த கரப்பாம்பூச்சி எல்லாமே வந்த இடம் தெரியாமல் ஓடிடும். ஏன் தெரியுமா? இதோட நெடிக்கு அது பக்கத்துலேயே நிற்காது, ஓடிடும். வினிகரோட நெடிக்கே அது நிற்காது. குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி நிறைய இருக்கும். நம்ம கிச்சனில் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டவ் பக்கத்தில் எந்த இடம்லாம் நிறைய பூச்சி நடமாடுதோ அந்த சைடெலாம் இதை நல்லா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஓடியே போயிடுங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் போகலாமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம மீன் கறி எல்லாம் நம்ம சிங்கில் வச்சு கழுவிருப்போம். அந்த கழுவுனா ஒரு மாஸ் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். காப்பி பொடி தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சமாக காப்பி பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பாத்திரம் கழுவுற லிக்விட் வச்சுருக்கோமோ அந்த லிக்விட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிங்கில் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த ஸ்மெல்லே வராது. அந்த கவுச்சி ஸ்மெல்லுங்கிறதே வராது. அந்த காப்பி பொடி வாசம் தாங்க வரும். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ செமையாக இருக்குங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா சிங்கில் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருங்க. அந்த கவுச்சி ஸ்மெல்லு, மீன் ஸ்மெல்லு, கறி ஸ்மெல்லு எதுவுமே வராதுங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலாம். சூப்பராக தேய்ச்சாச்சு, கழுவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, அந்த மீன் ஸ்மெல்க்கு வாடையே வராதுங்க. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த பேட் ஸ்மெல்லே அடிக்காதுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்க்க போகலாமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம செம்பு பாத்திரம், நம்ம காப்பர் பானைன்னு சொல்லுவாங்கள்ல, தண்ணி அதில் வச்சு குடித்தா ரொம்ப நல்லதுமாங்க. அதை எப்படி ஈஸியான மெத்தடில் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கருப்பு புளியாக பழைய புளி இருந்தாலும் சரி, எந்த புளினாலும் அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றுறாங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து கரைச்சி எடுங்க. கரைச்சி எடுத்தால் கெட்டியாக இந்த மாதிரி தாங்க வரும். கடைச்சி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா அந்த புளி பேஸ்ட்டு கட்டியாக எடுத்துக்குங்க. எடுத்தாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இவ்வளோ தாங்க நமக்கு லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம அந்த பாத்திரத்தை கழுவிடலாம். நம்ம குடிக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சீக்கிரமாக கருத்து போயிடும், நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவி வச்சுருந்தாலும். இது மாதிரி அடிக்கடி நீங்கள் செஞ்சால் தான் பளபளன்னு ஆகிடும். ஆனால் தேய்ச்சிங்கன்னா ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்தில் பளபளன்னு ஆகிடுங்க. பாருங்கள், நான் எப்படி தேய்ச்சி உங்களுக்கு காமிக்கிறேனே. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கூட நீங்கள் தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நான் பாத்திரங்களோட நாரே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக இதில் எடுத்துகிட்டு நல்லா தேய்ங்க. நான் ஒரு கையாலே உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு. அவ்வளோ பளிச்சுன்னு வருங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் முதல்ல கூட நான் பித்தளை சாமான் மாதிரி புளியும் சபினா வச்சு தாங்க தேய்ச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட அந்த உப்பு மட்டும் சேர்த்தா போதுங்க, அவ்வளோ சூப்பராக வருது. கொஞ்ச நேரத்தில் நம்ம தேய்ச்சிடலாம். அப்படியே கலர் மாறுறது தெரியுது பார்த்தீங்களா? நான் தேய்ச்சேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக வந்துடும். தேய்ச்சிட்டு உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன். எப்போவுமே இந்த பானை நம்ம தேய்ச்சிட்டோன்னா இல்லை
பச்சை தண்ணியில் ஒருத்தர் வாட்டி போர் தண்ணியில் கழுவிட்டு ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஆரோ வாட்டரோ கேன் வாட்டரோ எதை வச்சு நீங்கள் ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு பாருங்கள். ஒரு வாரம்னாலும் பளபளன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி குட்டி வீடியோ தான் பார்த்தேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.